விஷ்ணு விஷால் சொன்ன அந்த ஃபேமிலி ஸ்டோரி வந்து தானு சாரே சொல்லிட்டு போயிட்டாரு, படமாக எடுக்கணும்னு. டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு லவ்லி ஃபேமிலின்னு ஒரு படமாக வரணும், அந்த படமும் பெரிய வெற்றி படமாக அமையணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓ அண்ட் பேபியில் ஒரு ரெஸ்பான்சிபிள் சித்தப்பா கேரக்டர், அந்த கேரக்டர் சஜஸ்ட் பண்ணது விஷ்ணு தான். எனக்கு கிருஷ்ணா சாரோட ஒர்க் பண்ணது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லலாம். போன வருஷம் ஃபுல்லாகவே 2 பிரதர்ஸோட தான் எனக்கு மேக்ஸிமம் ஷூட்டிங். ஒன்று சூர்யா சார், கார்த்தி சார், இன்னொன்று விஷ்ணு விஷால், ருத்ரா ஆக்சுவலாக எல்லாருமே சொன்ன மாதிரி ட்ரெய்லர் பார்த்து தெரிஞ்சிச்சு. பட் ஆக்சுவலாக நான் கூட ஒர்க் பண்ணும்போது பார்த்தேன், பயங்கர டெடிக்கேஷன். உண்மையிலே நான்லாம் ஃபஸ்ட் படத்துக்கு போய் நடிக்கும்போது இவ்வளோ எஃபர்ட்லாம் போடலை. அவர் ரொம்ப சின்சியராக டெடிக்கேட்டடாக ஆக்டிங் நுவான்சஸ் கற்றுக்கிட்டு, ஃபிசிக்கலாக எவ்வளோலாம் எஃபர்ட்ஸ் போடுமோ அதெல்லாம் போட்டு, சேஞ்சஸ் எவ்வளோ கேட்டாலும் பண்ணுவாப்பில். எனக்கு தெரிஞ்சு நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, கண்ணை மட்டும் விட்டுட்டு எங்கே வேணாலும் அடிங்க சார் அப்படின்வாங்க. அது என்ன லாஜிக்னு தெரியாது. அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக எதுவும் சொல்லாமல் கிருஷ்ணா சார்கிட்ட கொண்டு போய் விஷ்ணு கொடுத்துட்டாரு தம்பியை. தம்பி உங்கள் பொறுப்பு, எவ்வளோ வேணாலும் வேரியேஷன் வாங்கிக்கோங்க, வேலை வாங்குங்க அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸில் டிஃப்ரென்ஸ்லாம் கேட்கும்போது ஒரு டெபியூ ஆக்டராக ஐ அட்மையர் யூ. சீரியஸ்லி யூ வில் கோ பிளேசஸ். அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஒரு ஆர்டிஸ்ட். அண்ட் ரமேஷ் அங்கிளை பற்றி ஒன்று ஐ வாண்ட் டு ஷேர். ஆக்சுவலாக நான் இப்போ வரைக்கும் நிறைய எதுலேயுமே நான் ரோல் மாடல்ஸ்னு ஃபிக்ஸாக அப்படி வரைக்கும் போவோம். ஒரே ஒரு ரோல் மாடல் மட்டும் ஃபிக்ஸ்டு, அப்பாவா நான் எப்படி இருக்கணுங்கிற பிஹேவியருக்கு ரமேஷ் அங்கிள் தான் ரோல் மாடல். இப்போ வரைக்கும் என் டாட்டர்ஸை திட்டினதே இல்லை. லேசாக ஏதாவது சொல்ல ஆரம்பிப்பேன், அதுக்குள்ளே நானும் திட்டுவாங்க வீட்டில். ஸோ எனக்கு ஏன்னா அவ்வளோ ஒரு லவ்வபிள் டேட். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்னால் நான் எப்பயுமே ஸ்ட்ரிக்டாக முறைச்சிட்டு சுற்றுவாருன்னு பார்த்தா நோ, ஹீ இஸ் வெரி வெரி லவ்லி பர்சன். ஹி லவ்ஸ் ஹிஸ் சன் ஸோ மச் அண்ட் இட்ஸ் ஆல் வே பேக். விஷ்ணு எப்பயுமே ஏதாவது எனக்கு பண்ணணும்னு எப்பயுமே விஷ்ணுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். எனக்கு நிறைய ஹெல்ப்பு. ஹி ஹஸ் சப்போர்ட்டட் மீ பிக் டைம், ஃபினான்ஷியல் அண்ட் இமோஷனல் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். சம்டைம்ஸ் சில ஹெல்ப் வந்து மறக்கவே முடியாத ஹெல்ப், அதில் மட்டும் சொல்லிடுறேன்பா. சிலுக்குவார்பட்டி சிங்கம் படம் முடித்தோடனே என்கிட்ட கருணா, நான் தான் ப்ரொடியூசர், உனக்கு என்னெல்லாம் காஸ்டியூம் படத்தில் போட்டியோ அதெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னாப்புல. அப்படியே சூர்யா தேவா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு யோசிச்சு என்னென்ன காஸ்டியூம்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு. படம் ஃபுல்லாக போலீஸ் காஸ்டியூம். ஏன்பா இந்த காஸ்டியூமை நான் எங்கேப்பா யூஸ் பண்ண முடியும், தேங்க்யூ அப்படின்ட்டு. ஸோ வி ஹேவ் லாட் ஆஃப் லவ்லி மொமெண்ட்ஸ் டு ஷேர். நான் லாஸ்ட் இயர் ஒரு தெலுங்கு படம் கமிட் ஆனேன். தெலுங்குல ஒரு வார்த்தை தெரியாமல் போனேன். அப்போ தான் தெரிஞ்சது லாங்குவேஜை கற்றுக்கிட்டு நடிக்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய சேலஞ்ச். அப்பயும் விஷ்ணுலாம் சொன்னேன், பெரிய படம் ஒன்றுப்பா, நாகச்சைத்தன்யா ஹீரோ, சாய் பல்லவி ஹீரோயின், அதில் முக்கியமான ரோல், நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னொன்னே அப்படின்ட்டு ஒய்ஃப் ஜுவாலா கிட்ட நம்பரை கொடுத்து தெலுங்கு டவுட்ஸ்லாம் கேட்டுக்கோ அப்படின்வாங்க. ஸோ அவங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவேன், அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு அனுப்புவாங்க. ஸோ என்டையர் ஃபேமிலி வந்து ஹெல்ப்னு வந்துட்டு இறங்கி ஒரு சினிமாக்காக இருக்கட்டும், பர்சனல் ஹெல்ப்பாக இருக்கும், ஒரு லவ்லி ஃபேமிலி. ஸோ ஹாப்பி டு ஒர்க் இன் யுவர் பேனர் அண்ட் என்டையர் டீம். மித்லா பால்கர் இஸ் அன் அமேசிங் ஹார்ட் ஒர்க்கிங் ஆர்டிஸ்ட். சீரியஸாக அவங்க வந்து அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறதுலாம் அப்போ பார்க்கும்போது நான் ஜாலியாக இருப்பேன், நான் தமிழ் ஜாலி. ஸோ அவங்க வந்து தமிழ் ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. லவ்லி டீம், நிவாஷினி, நிர்மல் அண்ட் என்டையர் ஜென் மார்ட்டின் அண்ட் எவ்ரிபடி. கிருஷ்ணா சாரோட ஒர்க் பண்ணது வந்து ஒரு அருமையான அனுபவம். எல்லா டேரக்டர்ஸும் ரொம்ப ஈஸியாக அவ்வளோ டிஸ்கஷனில் உட்கார மாட்டாங்க. பட் ஹீ இஸ் லைக் ஒரு 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 பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்காம, நியூ ஆர்டிஸ்ட்டு ஓல்டு ஆப்லாம் பார்க்காம ஒர்க் பண்ணார். அவருக்கும் எனக்கும் ஒரு பாண்டிங் எவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு இந்த படத்துலனா, அடுத்த படத்தில் எனக்கு பெரிய ரோல் ஒன்று போட்டு கூப்பிட்டு போயிட்டார். இந்த ஷூட் முடிச்சு 3ஆவது நாள் கோயம்புத்தூரில் அவரோட படத்தில் தான் ஷூட்டிங்கில் இருந்தேன். வணக்கம் எல்லாருக்கும், ஹாய். சென்னைக்கு வரும்போது திரும்பி வீட்டுக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன். And it's not just because of the lovely people I was fortunate to work with. It's also thanks to the press and media I've been meeting over the last 10 days. So thank you very, very much. It means a lot to me. உங்க அன்புக்கும் உங்க சப்போர்ட்டுக்கும் என் மன நிறந்த நன்றி. I definitely am going to take some time because I want to name quite a few of these lovely people that I got to work with, and I absolutely must express my gratitude. Thank you so much, Krishna sir. Thank you for finding your way to me. I don't know how you did it, but thank you for your patience more than anything else. I've been saying it too many times now, but I truly, truly mean it. I don't think I would have made it through this set without your patience. So thank you very much. To my producers, thank you very much for having faith in me, Vishnu sir especially, and Durai sir for bringing me on board this film, especially knowing that I don't know the language, and you still had faith that I could
pull this off, so thank you so much. To all the, to the whole direction team, Cyril, Sujita, and all the ADs, thank you so much for making it so easy on set. Mukesh, thank you for your story. Sharda, thank you for your words. Ruchi, thank you for the awesome wardrobe, which I might steal for myself. So thank you so much. Harish sir, unga shots, unga frames, vera level. Thank you for making us look as awesome as we did. Pranav, thank you for making sure that we do look awesome on screen with your edits. So thank you very much. Sindhu ma'am, I think you worked harder than I did to make sure that I got my lines right. So thank you so much for your time and your efforts. I truly, truly appreciate that. To all the senior actors that I unfortunately didn't get to spend a lot of time with all of them, but to those who did share screen space with me, thank you for making it so easy for to be on set and to be acting in a language that I don't speak. And I hope that next time I'm here, I will speak a little more Tamil than I am right now. I'm Jen Martin. Thank you so much for your music, and thank you for making me a small part of that. If you watch the film, which you should on the 11th of July, Oho and then Baby in the theaters, you might hear my voice. So let me know when you do. Suddenly, when you come on stage, you've prepared a long speech and then you've forgotten everything that you have to say. So I'm pretty sure that I'm missing out on a lot of names. I definitely do want to thank my own team, Shrishti, Sujata, Istiaq. Thank you so much for having my back all the time. My lovely co-actors, Nivashini, Nirmal, thank you for helping me find friendship on set. And of course, Rudra. I think you had to be the most patient with me because you had to share screen space with me the most, and I can only imagine how hard it must be to share screen space or react to someone who doesn't know what she's saying. So I'm so thankful to you. Thank you so much. All the best. This is only the beginning, and congratulations to you and welcome to the cinemas. And may we all keep celebrating our journey in the Tamil film industry together. நான் வந்து என் ப்ரொடியூசர்ஸ் விஷ்ணு விஷால், ராகுல் அவர்கள், துரை அவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ என்னென்னா, நம்ம ரொம்ப நாளாக நடிச்சிட்ருக்கோம், பயம்லாம் இருக்கக்கூடாதுன்னா ஒரு பயம் இருக்குது. ஏன்னா நேற்று என் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் மெசேஜ் பண்ணுறான், மச்சி நீ வந்து ஆக்டராக இருக்கும்போது என்னவனா பேசலாம்டா, உன்னை தான் வாயை பொழந்து பார்த்துன்னு இருப்பானுங்க, ஆனால் நீ படம் எடுத்தப்புறம் படம் தான் பேசணும், நீ பேசக்கூடாது, அது பேச்சை குறைச்சிரு அப்படின்ட்டான். அது ரொம்ப கரெக்டு தான். அதனால் ஸோ மீன் லைக் வாட் எவர் யூ ஆர் கோயிங் டு see ஆன் த ஸ்க்ரீன், அதுதான் எங்களோட எஃபர்ட், அதுதான் என்னோடய எஃபர்ட். ஸோ அதனால் அந்த பேச்சை குறைச்சிக்கிறேன். இப்போ வந்து இன்னொன்று, இப்போது நெப்போ கிட்டு எல்லோரும் அதான் ஒரு பிரச்சனை. நம்ம ஃபீல்டில் இருக்கோம், நம்ம ஆளுங்களாம் நம்மளே எடுத்துகிட்டு வந்துடுவோம் உள்ளே. அது ஈஸி இல்லை, டக்குன்னு நம்ம அப்படியே புஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதான் விஷ்ணு பண்ணிட்டாருன்ட்டு ஒரு சாரார் சொல்லுவாங்கல்ல, டக்குன்னு அவர் ஆக்டரு அவரோட இவர் எடுத்துன்னு வந்துடுவாருன்னு சொல்லிட்டு. கரெக்டு தான். அந்த கேள்விக்கு ஒரு பதில் கண்டிப்பாக இருக்கணும். நான் வந்து காத்தால கோயில் போகும்போது வேண்டினே இருந்தேன், எனக்கு சிவபெருமான் ரொம்ப பிடிக்கும். கோயில் போகும்போது சிவா எனக்கு எல்லா கேள்விக்கும் கரெக்டாக பதில் சொல்லணும், நான் கரெக்டாக பேசணும்னு அப்படி வேண்டிட்டு இப்படி போகும்போது டக்குன்னு நின்றுட்டு ஆமாம் பிள்ளையாரம் முருகரும் வேண்டிக்கணும், ஏன்னா அவங்களும் நெப்போக்கிட்டு தான் கடவுளோட. அதனால் நின்று அவங்களையும் வேண்டிட்டு வந்தேன். இது ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போது சும்மா சொல்கிறேன், முருகரை ஏன் முருகர் கூட அந்த சூரபத்மனை கொன்னதுனால தான் முருகர், அவர் அதை கொன்று நம்மளை காப்பாற்றினால தான் முருகர், அவரும் ஒரு எஃபர்ட் போட்டதுனால தான் அவர் நம்ம வேண்டுறோம். அது மாதிரி ருத்ரா வந்து ஆஸ் அன் ஆக்டர் முதல்ல வந்து ஆக்சுவலாக என்னென்னா, நான் இது முதல்ல சொல்லிடுறேன், இந்த கதை இந்த டைட்டில் எல்லாமே நான் போகும்போதே இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறது வந்து குமார் ராஜா சார். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு லாங் ஃபார்மேட் வந்து அமேசான் ப்ரைமில் வந்து மாடர்ன் லவ் அப்படின்னு ஒரு ஆந்தாலஜி. அந்த ஆந்தாலஜியில் ஒரு படம் என்னை நம்பி கொடுத்தாரு குமார் ராஜா, அப்புறம் மதி மேம், 2 பேரும் என்னை நம்பி கொடுத்தாங்க. அதை நான் பண்ணதுனால அந்த படத்தை அந்த 40 மினிட்ஸ் படத்தை விஷ்ணு சாரும் அவங்க ஒய்ஃப் ஜுவாலா மேமும் பார்த்துட்டு தே லைக் இட். அப்புறம் துரை அவரும் பார்த்துட்டு அவங்க பிடிச்சதுனால என்னை இந்த படத்துக்கு கூப்பிட்ருக்காங்க. ஸோ நான் போகும்போது எல்லாருக்கும் எப்படின்னா
ஆக்டருக்கு நம்ம டைரக்டர் தானே போய் இது பண்ணுவோம், நெரேட் பண்ணுவோம். நான் போகும்போது எனக்கு ஆக்டர் நெரேட் பண்ணுறாரு கதையை, நம்ம ப்ரிவிலேஜ்டு. அவர் கதையை நெரேட் பண்ணும்போது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஹேண்ட் பிக்டு ஸ்டோரி ஃபார் ஹிஸ் பிரதர். அந்த கதை ரொம்ப நாள் அவங்க தம்பிக்காக கதை கேட்டு இந்த கதையை ஹேண்ட் பிக்டாக எடுத்து வச்சுருந்த ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்டோரி. இதில் என்னென்னா, இதில் ஒரு ஹீரோ கேரக்டர் ஒன்று இருக்குது இந்த கதையில். ஸோ அந்த ஹீரோ கேரக்டர் யார் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பேசும்போது நம்ம விஷ்ணு சார் 2-3 சஜஷன் சொன்னார். சரி இவங்களை பண்ணலான்னு சொல்லும்போது கதை விஷ்ணு சார் நரேட் பண்ணும்போது ஐ குட் see himself in the story. அவர் அவரோட எமோஷன், அதாவது கதை நரேட் பண்ணும்போது உண்மையிலே ஒரு டைரக்டரோட பயங்கரமாக நரேட் பண்ணார். ஏன்னா அவரோட இமோஷன்ஸ் அந்த கதையில் இருந்தது. அப்போ நான் அவரை வேண்டி கேட்டுக்கிட்டேன், சார் ஐ திங்க் யூ ஷுட் பி பார்ட் ஆஃப் த மூவி. அது ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னுடைய வேண்டுதலுக்கு அவர் செவி சாட்சியத்துக்கு ரொம்ப நன்றி. அவர் he has played not a cameo, not an extended cameo, he has played a character role in the film. I am very very grateful to you. நிஜமா see அதான் நான் அண்ணன், எனக்கு தம்பி இருக்காரு, நமக்கு ஒரு அண்ணன் இருக்கலாம்னு யோசிக்கிற அளவுக்கு உண்மையிலேயே ஒரு அண்ணன், கிரேட் ப்ரொடியூசர். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அண்ட் ருத்ரா பற்றி நீங்கள் இந்த கிளிம்ஸ் பார்த்ததில், இந்த ட்ரெய்லர் பார்த்ததில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். என்னென்னா, விஷ்ணு சார் என் தம்பி நடிக்க போடா, நான் உன்னை சப்போர்ட் பண்ணுறேன்டா, நடிடா அப்படின்னு அவரால் சொல்ல முடியும். நான் ருத்ரா அஸ்வினா வாழ்ந்திருக்கான்னு சொல்ல முடியும். நீ வந்துட்டடா, நீ ஆக்டரான்னு நீங்கள் தான் சொல்லணும். அதை நீங்கள் சொல்லுவீங்க நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ருத்ரா, ஆல் த வெரி பெஸ்ட் ருத்ரா. என்ன பண்ணுறது, நான் தான் ஃபஸ்ட்டு டைரக்டரு, நீ தான் என் ஃபஸ்ட்டு ஆக்டரு. எங்கள் எல்லாருக்குமே டெபியூங்க. எனக்கு தான் முதல் படம், மிதிலாவுக்கு முதல் தமிழ் படம், நிர்மல் நிவாஸ்டிக்கு தான் முதல் படம். ஸோ ஐ வெரி வெரி ஹாப்பி டு பி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இப்போ மிதிலா பற்றி பேசணும். மிதிலா என்னென்னா, நான் ஆக்டருங்க, அதனால நான் ஒரு விஷயத்தை நம்புவேன். ஸ்க்ரீனில் தமிழ் பேசும்போது அது உங்களுக்கு தமிழாக சேர்ந்தாதான் அந்த சீனோட இம்பேக்ட் இருக்கும். அதுக்கு ஃபுல் எஃபர்ட் போட்டு மிதிலா அந்த தமிழ் லைன்ஸை மனப்பாடம் பண்ணி அவங்க தமிழில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னென்னா பத்தியாக லைன் பேசியிருக்காங்க, நீங்கள் படம் பார்த்தா தெரியும். அதை அவங்க அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. அதில் என்ன விஷயம்னா, கொஞ்ச நாள் அவங்க டைலாக் பேசி முடிச்சோடனே, மிதிலா நீ என்ன பண்ணுற அப்படின்னு தமிழில் பேச ஆரம்பிச்சிடணும் அவங்கக்கிட்ட. அவ்வளோ நம்ப வச்சுட்டாங்க தட் ஷி நோஸ் தமிழ்னு. ப்ளீஸ் வாட்ச் இட் ஃபார் ஹர். ஓகே. அண்ட் நிவாஷினி, நிர்மல், தே ஹவ் டன் அ பியூட்டிஃபுல். நிர்மல் ஸ்டாண்டப் காமெடி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த காமெடியை சூப்பராக இருக்குது. அப்புறம் ரெட் இன் சர்க்கிங்கில் நான் இப்போ சொல்ல ஆரம்பிச்சேன்னா அது கிரெடிட் லிஸ்ட் மாதிரி போக ஆரம்பிச்சிடும். அதனால் பீப்புள் ஹவ் டன் அன் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஜாப். நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஐ எம் வெரி வெரி கிளாட். வி நீட் யுவர் சப்போர்ட். ஜூலை 11th தேட்டரில் பாருங்கள். இது ரொமான்டிக் என்டர்டெய்னரை தாண்டி நம்ம கண்ணாடி முன்னாடி நின்னா நம்ம தெரியும்ல, அப்போ நம்மளோட ஃப்ளாஸ்லாம் தெரியும்ல, அதுக்கு தானே கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறது. கிளம்பும் போது ஒரு கண்ணாடி பார்க்குறது அதுக்கு தானே, மூஞ்சிலாம் சரி பண்ணிட்டு போகலான்ட்டு. அந்த கண்ணாடியாக இந்த படம் ஒரு ஃபேமிலிக்கு கூட இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபேமிலி. நான் ஃபேமிலி சொன்னேன், அந்த ஃபேமிலியை தேங்க் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் எ ரொமான்டிக் என்டர்டெய்னர் விச் ஆல்சோ கேட்டர்ஸ் டு த ஃபேமிலி ஆடியன்ஸ். ஃபேமிலியோட படம் பாருங்கள், அதான் நான் சொல்வேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஒரே நிமிஷம், நான் போகிறதுக்கு முன்னாடி, ஓஹோ என் பேபின்றது ஒருத்தங்க பேபி, அதான் டைட்டில். ஓகே, திஸ் இஸ் அ பிரில்லியன்ட் டைட்டில். நான் வரும்போதே கேட்டேன், இந்த டைட்டில் யாருமே எடுக்கலையா சார், நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோமான்னு கேட்டேன். இல்லை எடுக்கலன்னாங்க. அது ஏதோ காதல் மன்னனோட பிளெஸிங், லவ் ஸ்டோரின்றதுனால அவர் ஜெமினி கணேசனோட பிளெஸிங் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் பண்ணேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டைட்டில். இட்ஸ் அன் ஆப் டைட்டில் ஃபார் ஆர் ஃபில்ம். ஓஹோ இந்த மேபி ரொம்ப ஆப் டைட்டில். நீங்கள் பார்ப்பீங்க. பண்ணும்போது நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஆக்சுவலாக என் ஃபங்க்ஷன்ஸ் கூட நான் இவ்வளோ நர்வஸாக இருந்ததில்லை. பட் இன்றைக்கி ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஏன்னா அப்பாவோட அங்கிளோட கதை கிட்டத்தட்ட 40 வருஷம் 50 வருஷம் கதை நான் உங்களுக்கு எல்லாருக்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருந்தது. ஸோ கொஞ்சம் பயம் இருந்தது. பட் ஐ திங்க் எல்லாரும் அது புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த கதையை நான் சரியாக சொல்லனாலும் அது கரெக்டாக ரிசீவ் பண்ணிட்டீங்க. ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் கம்மிங் ஹியர். ஒவ்வொருத்தரை பற்றி தனி முறையில் அவங்கக்கிட்ட நான் தனியாக பேசி அவங்கள வாழ்த்திடுறேன். பட் இந்த ஸ்டேஜ் ஜென் மார்ட்டின் அவரோட ஸ்டேஜ் இது. ஸோ ஜென், யூ ஹவ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் இன் த மூவி. யூர் மியூசிக் இஸ் கிரேட் அண்ட் ஐ திங்க் மை பிரதர் இஸ் வெரி லக்கி டு ஹாவ் யூ ஆஸ் his first music director and all the songs have come out really well. நானும் கிருஷ்ணா சேர்ந்து உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறோம், அது எங்களுக்கே தெரியும்.
ஆனாலும் வேறு வழி இல்லை, எல்லா பாட்டும் ஹிட் ஆகணும். ஒரு புது டீம் சேர்ந்து படம் பண்ணும்போது சாங்ஸ் தான் ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி ஃபார் அ லவ் ஸ்டோரி. சாங்ஸ் அண்ட் மியூசிக் தான் வந்து ஆடியன்ஸோட காலிங் கார்டு. அப்போ தான் படம் பார்க்கவே வருவாங்க. எஸ்பெஷலி டெபியூட்டான்ஸ் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க படத்தில். ஸோ உங்கள் மியூசிக் தான் இட்ஸ் கோயிங் டு கன்வெர்ட் த ஃபர்ஸ்ட் டே ஆடியன்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகிறது உங்கள் மியூசிக்னால மட்டும்தான். அதனால தான் இந்த டார்ச்சர், வேறு வழி இல்லை எங்களுக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தாங்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் ரீ ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு, ஃபுல்லாக முடியல, எல்லாமே லாஸ்ட் மினிட் வரைக்கும் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம். பட் ரியலி ஹாப்பி அண்ட் ரியலி ப்ரவுட் டு பி ஸ்டாண்டிங் ஹியர் அண்ட் தேங்க்ஸ் டு த மீடியா. ஸோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து ஒரு ஹீரோவாக ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு ப்ரொடியூசர், 9வது படம் வந்து இந்த ஓஹோ அண்ட் தென் பேபிஸ் ஆர் 9th ஃபில்ம். அண்ட் சார் சொன்னார், ஐஸ்வரி கணேஷ் சார், தட் நெக்ஸ்ட் 3 films are with them in collaboration with Wales. அதுக்கப்புறம் couple of other films are coming up. So as a production house I'm growing. All this has happened only because of media. I have always told this, எப்போவுமே நான் சொல்லியிருக்கிறேன், மீடியா எனக்கு கொடுத்த சப்போர்ட், கொடுத்த விமர்சனங்கள், கொடுத்த ஃபீட்பேக், நான் ஒவ்வொரு ரிவ்யூ போய் படிப்பேன், ஒவ்வொரு ஃபீட்பேக் போய் படிப்பேன். ஸோ இது எல்லாமே வந்து மீடியா எனக்கு கொடுத்ததுனால தான் நான் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தேன் என்ன. அண்ட் இதே மாதிரி என் தம்பிக்கும் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஃபைனலி த ஆடியன்சஸ் ஆஃப் தமிழ் சினிமா, ஐ திங்க் தேர் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் கிரேட் கான்டென்ட். அண்ட் இப்போது நடந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ஓட சக்ஸஸில் நம்ம அதை கிளியராக பார்த்துட்டோம். அண்ட் ட்ராகன் எவ்வளோ பெரிய சக்ஸஸ். ஸோ யூனோ நம்ம பார்த்துட்டோம், தொடர்ந்து வந்து ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்கும்போது தமிழ் சினிமாவோட ஆடியன்ஸ் வந்து அதை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுது. அந்த விதத்தில் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட், ஓஹோ அண்ட் தென் பேபி படத்துக்கும் நம்ம ஆடியன்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க அண்ட் இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். சில பேரை நான் இங்கே விட்டுருந்தா தப்பாக நினச்சிக்காதீங்க, டைம் ஆயிடுச்சு. பட் துரை என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவர் பற்றி நான் கண்டிப்பாக பேசணும். துரை வந்து எனக்கு ஃபஸ்ட்டு படத்துலேருந்து பழக்கம். அது வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, அவர் சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் இருந்தது. வெனிலா கபடி குழு படத்துலேருந்து அவர் அந்த ஒர்க் பண்ணிக்கிறார் சுசீந்திரன் சார் கூட. அது ரொம்ப லேட்டராக நாங்கள் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார். ஸோ கோவிட் டைமில் எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆகும்போது மார்க்கெட்டிங் ரொம்ப க்ரூஷியலாக இருந்தது, ஏன்னா யாருமே தேட்டருக்கு வரல. ஸோ அப்போது ஒரு பயம் எனக்கு, எப்படி வரப்போகிறாங்க, ஏன்னா என்னோடய படம் வந்து செகண்ட் வேவ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆன 2வது படமும் சம்திங் லைக் தட் அப்படி தான் இருந்தது. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் படமும் விஷாலோட படம். ஸோ என்னோடய படம் 2வது படமாக இருந்தது. அண்ட் எனக்கு பயங்கர பயம், எப்படி மக்கள்கிட்ட போய் சேர்க்க போகிறோம் அப்படின்னா. அப்போ தான் துரை பற்றி கேள்விப்பட்டு, அவர் வந்து மார்க்கெட்டிங் கம்பெனி டெக்னு ஒரு கம்பெனி வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்காருன்னு. அப்போது ஒருத்தர் துரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தான், துரை நல்லா தெரியுமே எனக்கு, இதுக்கு முன்னாடி கூட நம்ம மாவீரன் கிட்டூவில் ஒர்க் பண்ணோம், இவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுருக்காரா அப்படின்னு கேட்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அங்கேருந்து துரை கேம் இன் டு விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லுவேன் நான். அந்த எஃப்ஐஆர் படத்தோட ப்ரொமோஷன்ஸ் பற்றி எல்லாருமே பேசினாங்க அந்த டைமில். அண்ட் மக்களை வந்து நாங்கள் தேட்டருக்கு வர வச்சோம் அந்த டைமில். இட் இஸ் வெரி க்ரூஷியல். ஸோ துரை ஹேட் பிளேட் அ மேஜர் பார்ட் இன் இட். அண்ட் அதுக்கப்புறம் கட்டா குஸ்தி 2, அதுவும் வந்து துரை, ஐ மீன் கட்டா குஸ்தி படம், அதுவும் வந்து துரை தான் வந்து ஃபுல்லாக மார்க்கெட்டிங் பார்த்தார். ஸோ அப்படி துரை என் லைஃப்குள்ளே வந்தார். அண்ட் தென் ஹீ இஸ் ஆல்சோ ப்ரொடியூசர். ஸோ அதுக்கப்புறம் ஐ ஆஸ்டம், பேசாமல் என் கூட வந்து சேர்ந்துருங்க, நம்ம சேர்ந்த படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு. ஸோ இப்போ டி கம்பெனியாக இருக்கிற துரையோட கம்பெனி இப்போ குட் ஷோவாக மாறி இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களோட ஃபஸ்ட்டு படமே ஒரு குட் ஷோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ துரை. ஏன்னா ப்ரொடக்ஷன் இஸ் நாட் ஈஸி அட் ஆல். இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் உட்கார்ந்துருந்தாங்க, தமிழ் சினிமாவோட பெரிய லெஜெண்ட்ஸ். அன்ஃபார்ச்சுனேட் டைம் இல்லாதனால கிளம்புனாங்க. ஸோ அவங்களாம் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும் வாட் ஐம் டாக்கிங் அபவுட், ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சுங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், மக்களுக்கும் புரியும். ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் ஆஸ் அ யூனிட். அந்த யூனிட் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் படங்கள் நல்லா வரும். டைரக்டருக்கு என்ன வேணுமோ அதை ஆஸ் அ ப்ரொடக்ஷன் நம்ம டெலிவர் பண்ணணும். ஸோ அந்த விதத்தில் எனக்கு துறை கிடச்சது ஒரு மிகப்பெரிய பிளெஸிங். அண்ட் லாஸ்ட்டாக நான் பிஃபோர் ரேப்பிங் அப் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் ராகுல், ரோமியோ பிக்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு படம் எனக்கு வந்து தம்பிக்கு பண்ணணுன்னு ஒரு ஆசை. அந்த ஆசையை வந்து கூட நின்று சப்போர்ட் பண்ணது வந்து ராகுல் என் தம்பியை பார்த்த உடனே, நல்லா இருக்கிறான், நம்ம பண்ணலாம், நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னாரு. அந்த ஒரு எனர்ஜி எனக்கு வந்து பயங்கர பாசிட்டிவாக இருந்தது. அப்படி தான் ரோமியோ பிக்சர்ஸோட கொலாபரேஷன் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் வி டிசைடட் டு ப்ரொடியூஸ் ஓஹோ அண்ட் தென் பேபி ஃபார் ருத்ரா. ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ருத்ரா இஸ் காட் அ வெரி குட் ப்ரொடியூசர் கம் டிஸ்ட்ரிபியூட்டர். எல்லா பெரிய பெரிய படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சமீபத்தில் ஆல் பிக் ஃபில்ம்ஸ், குட் பேட் அக்லிலேருந்து குபேராலேருந்து
எல்லா படங்களும் ராகுல் பண்ணியிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் உனக்கு ஃபஸ்ட்டு படத்துக்கே கிடச்சிருக்காரு ருத்ரா. ஸோ வில் கெட் சம் குட் தேட்டர்ஸ் ஃபார் ஷுர். அண்ட் இதுக்கப்புறம் மக்கள் கையில் இருக்குது, கண்டென்ட் கையில் இருக்குது, விச் we are all confident about. And Krishna, I think, I mean, though we don't want to take too much of time, but sometimes, you know, it's very important that I definitely have to talk about you. Krishna has been a great human being. ஏன்னு சொல்லிடுறேன், he has zero ego. Creative ego வந்து ஜீரோவில் இருக்குது அவருக்கு. And he is always ready to sit for any ஏதாவது ஒரு ஃபீட்பேக் கொடுத்தா உட்காந்து கேட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரேர். அந்த மைண்ட் செட் வந்து கிருஷ்ணாவுக்கு இருக்குது. ஹி இஸ் ஆல்வேஸ் ரெடி டு டேக் இன். என்ன ஃபீட்பேக் கொடுத்தாலும், ஒரு கிரிட்டிசிசம் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு, சார் வாங்க சார் உட்காரலாம், இது சரி பண்ணலாம், இல்லை இது எப்படி பண்ணலாம், இல்லை அதை எப்படி பண்ணலான்னு ரெடியாகவே இருப்பார். இந்த ஒரு குவாலிட்டி கிருஷ்ணா இஸ் கோயிங் டு டேக் யூ பிளேசஸ். நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, இப்போ இந்த மேடையிலையும் அதை சொல்கிறேன். இந்த ஒரு குவாலிட்டி உங்களை வந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது. ஐ எம் கோயிங் டு பி சிட்டிங் அண்ட் கிளாப்பிங் அண்ட் ரூட்டிங் ஃபார் யூ. ஏன்னா யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் டைரக்டர்.